இப்ப ரீசெண்டா விபரீத முடிவு எடுத்து இறந்து போயிருக்கக்கூடிய ராஜன் அவர்கள், அவர் தினமும் பயன்படுத்தக்கூடிய பீரோல என்ன மாரி விஷயங்கள்லாம் பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து, மிகப்பெரிய கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான தயாரிப்பாளரா வலம் வந்த ராஜன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 17ஆம் தேதி ஒரு விபரீத முடிவு எடுத்து, சென்னை அடையார்ல இருக்கக்கூடிய கூவம் ஆத்துல குதித்து தான் உயிரை மாச்சிக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தால அவரோட மறைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் பரவிருக்கு. இதனால கடுப்பான அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க, அப்பாவோட இந்த முடிவை பற்றி பல விஷயங்கள் பரவிட்டு இருக்கு, தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அறியாம வீடியோ போடாதீங்க, அதை பற்றி பத்திரிக்கையில் எழுதாதீங்க. அப்பாவுக்கு எக்கச்சக்கமானவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, அந்த கடனை திருப்ப கேட்டே அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. ரீசெண்டாக அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ராஜாவாக வாழ்ந்திருக்காரு. அவரை பற்றி தேவையில்லாமல் தெரியாமல் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாகவே ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. இதுக்கிடையில் பத்திரிகைகளில் என்ன மாதிரி செய்திகள் வெளிவந்துச்சுன்னா, ராஜன் அவர்கள் தயாரித்த கடந்த ஒரு சில படங்களில் அவருக்கு சரியான முன்னேற்றம் கிடைக்கல, லாபம் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கடன் சுமை வந்ததாகவும், இன்னொரு பக்கம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக தான் வாழ்ந்திருக்காரு, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் அவர் தங்கியிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த இரண்டு விஷயங்களும் சேர்ந்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு, அதுதான் அவருடைய இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு நம்பத்தகாத சில தகவல்களை மீடியா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தால தான் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கிடையில ராஜன் அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் அந்த பீரோவில் அவர் வச்சிருந்த சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அது அவர் என்ன மாதிரி ஒரு பொருட்களாக பாதுகாத்திருக்காரு, தான் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்களை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிருக்கு. அதாவது அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட அறையை சுத்தப்படுத்தும் போது அவர் பயன்படுத்தின பீரோ லாக்கரை எடுத்து பார்த்துருக்காங்க. அது எதுக்குன்னா, இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மரணத்தை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பை விட்டுட்டு போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு சோதனை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க குடும்ப சேர்ந்தவங்க பண்ணும்போது அந்த பீரோவில் தனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இருக்கும். அந்த திருமணத்தப்ப தனக்கும் தான் மனைவிக்கும் எடுக்கப்பட்ட அந்த திருமண உடைகள், தான் பசங்க பிறந்து எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ், முதலாக ஒரு தயாரிப்பாளராக அவர் வாங்கின விருதுகள், பல வெற்றி விழாக்களை கலந்துட்டு இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசுகள், இது எல்லாத்தையும் அவர் வீட்டு ஷோகேஸில் வைக்காம அந்த பீரோவில் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. சொல்லப்போனால் இது எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷமாக தான் இருந்திருக்கு. எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி, ராஜன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டோ இல்லை ஒரு பரிசோ கொடுக்காம இருந்ததே இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அது சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் அவரோட இயல்பான வழக்கமாகவும் இருந்திருக்கு. இப்போ அந்த பீரோவை திறந்து பார்த்து தான் அப்பாவோட நினைவுகளை அவர் எந்த அளவுக்கு அவர் தாங்கி போயிருக்காரு அப்படிங்கிறதுல அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் அப்பாவுக்கு பிறகு அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.